திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வங்கதேசத்தில் இந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து டெல்லியில் விஸ்வ இந்து பரிஷத் போராட்டம் நடத்தியது. இதில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் ஏற்பட்டது. போராட்டங்களின் காரணமாக வங்கதேச தூதரகத்திற்குள்ளும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். பங்களாதேஷ் பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக இருந்தது. இந்திய இராணுவம் பங்களாதேஷுக்கு உதவி செய்த காரணத்தினால்தான் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடே பிறந்தது. இது நடந்தது 1971. அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் பங்களாதேஷும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன. எப்படி பாகிஸ்தானும் இந்தியாவிற்கும் ஒரு பகை இருக்கிறதோ, நமக்கும் பங்களாதேஷுக்கும் அந்த மாதிரி இல்லை, நட்பு நாடாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் போன வருஷம் பங்களாதேஷில் புரட்சி வெடித்தது. பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா உயிரை காப்பாற்றிக் கொள்ள இந்தியா தப்பித்து வந்தார். இந்தியாவும் அடைக்கலம் கொடுத்தோம். இதுக்கு நடுவில் பங்களாதேஷில் என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக ஆட்சிக்கு வந்தவங்க, அதாவது முகமது யூனிஸ் அவருடைய தலைமையில் தான் அந்த கவர்மெண்ட்டே இயங்குகிறது. கவர்மெண்ட்டின் ஆலோசகர் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறார். தேர்தல் நடக்கவிருக்கிறது பங்களாதேஷில். இதில் அவங்க கோர்ட்டு கேஸ்லெல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஷேக் ஹசீனாவோ இந்தியாவில் இருக்கிறார், இந்தியா தான் அடைக்கலம் கொடுத்துருக்கோம். அதனால் பங்களாதேஷில் இப்பொழுது யார் ஆட்சியில் இருக்கிறாரோ அவர்களின் கோபம் இந்தியாவின் மேல் திரும்பியது. இந்தியா ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். ஷேக் ஹசீனா இந்திய மண்ணிலிருந்து பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது என்ற கோரிக்கையும் முன்வச்சு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க இந்திய தூதரகத்தை நெருங்கினார்கள். இந்தியாவுடைய அந்த விசா சேவைகளும் அங்கே பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் புதுசாக வரக்கூடிய, அதாவது நடக்கக்கூடிய எலெக்ஷனில் முக்கிய போட்டியில் இறங்கவிருப்பவர், ஏற்கனவே அந்த புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். முகமூடி அணிஞ்சு வந்து அவரை சுட்டு கொண்டாங்க. உடனே அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் இந்தியாவின் கை இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட இளைஞர் அணியின் தலைவர் இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்தார், எனவே அவரை கொன்று விட்டார்கள் என்று இந்தியா மீது பழி சுமத்தினார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அங்கே ஒரு சம்பவம் அரங்கேறியது. அது என்ன அப்படின்னா, ஹிந்து இளைஞர் ஒருவர், அவருக்கு சுமார் 25 வயசு தான் இருக்கும். அவர் ஒரு ஆடை ஃபேக்ட்ரியில் அவர் வேலை செய்கிறாரு. அவரை ஒரு கூட்டம் வந்து இழுத்து சென்று அடித்து கொன்று விட்டு மரத்தில் அவரை தொங்க விட்டு அவரை கொளுத்து விட்டார்கள். இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பங்களாதேஷில் இந்த சம்பவம் தொடர்பாக 12 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகத்திற்கு முன்பு விஹெச்பியும் பஜ்ரங் தளும் போராட்டத்தில் இந்து அமைப்பினர் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எப்படி சிறுபான்மையினர்களோ அதே போல் பங்களாதேஷில் இந்துக்கள் சிறுபான்மையினர். இந்துக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும், இது போன்ற சம்பவம் அரங்கேறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது டெல்லியில். இதில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பங்களாதேஷை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை இரு நாடுகளுமே மற்ற நாடுகளை, அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பங்களாதேஷின் தூதர்களை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்தார்கள். பங்களாதேஷ் இந்திய தூதரை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இரு நாட்டுக்கும் உண்டான உறவில் விரிசல் ஏற்பட்டதாக இது அமைந்துள்ளது. இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்றும் பார்க்க வேண்டியுள்ளது. நன்றி சலீம். திருச்சி இந்திரா கணேசன் நிறுவனத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.